சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் மார்ச் மாதம் 17ஆம் தேதி. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 22வது வசனம். ஒரு காயம் பாதிக்கப்படும் போது அதில் சீழ் பிடிக்கிறது. ஆனால் அது குணமாகும்போது பழைய சதை படிப்படியாக உலர்ந்து புதிய சுத்தமான சதை உருவாகுவதை நீங்கள் காணலாம். இவ்வாறே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் வரும்போது வெறுப்பு, பொறாமை, பகை போன்ற பழைய காரியங்கள் உலர்ந்து அதற்கு பதிலாக புதிய மனப்பான்மைகள் தோன்றுகின்றது. கொலோசியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 8லிருந்து 10வது வசனம் வரை. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு என்று வாசிக்கின்றோம். உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள் செயல்படும் போது இந்த நற்பண்புகள் தாமாகவே வருகின்றது. உங்களுக்கு அநீதி இழைத்த அனைவரையும் மன்னிக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்குள் இருக்கும். தேவ அன்பு உங்களுக்குள் வந்து உங்களை மற்றவர்களை மன்னிக்க செய்யும். மேலும் உங்கள் இருதயத்தை கசப்பிலிருந்தும் வெறுப்பிலிருந்தும் பாதுகாக்கும். பரலோக சமாதானம் உங்கள் ஆத்மாவை நிரப்பும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக பாடுபட்டு உங்களை மன்னித்த விதத்தை நீங்கள் தொடர்ந்து நினைவு கூறும்போது உங்கள் இருதயம் தேவனுக்காக நன்றியோடு கூட இணைந்திருக்கும். உங்கள் இருதயம் தேவனுக்காக நன்றியுடன் இணைந்திருக்கும். மேலும் ஒவ்வொரு நாளும் நன்றியுடன் முடிப்பீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உடனான இந்த 3 விதமான ஐக்கியம், அதாவது அவரது மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல், அவரது உயிர்த்தெழுதலின் வல்லமையால் நம் வாழ்க்கை நிரம்புகிறது மற்றும் ஆரோனின் கோலை போல் நம் வாழ்க்கை துளிர்விட்டு வாதுமை பழங்களை உருவாக்குகிறது. இப்போது தேவனுடைய வார்த்தையில் வாதுமை என்பது எதை குறிக்கிறது என்று பார்ப்போம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். தேவன் தம்முடைய வார்த்தையில் எதை அறிவித்தாலும் அது ஒரு நாள் நிறைவேறும். தேவனுடைய வாயிலிருந்து தோன்றிய அனைத்தும் நிறைவேற வேண்டும். அவருடைய வார்த்தை ஒருபோதும் தோல்வியடையாது. சங்கீதத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனம் மற்றும் 148வது அதிகாரம் 5வது வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாம் தெய்வீக ஜீவனால் நிரப்பப்படுவதன் மூலம் நாம் ஆவிக்குள்ளாக புதிய ஜீவனோடு கூட அவருக்கென்று ஊழியம் செய்ய முடியும்.